படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக் பல் 12th படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பெண் எங்கே ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போனால் அவருடைய வளர்ப்பு தாயான சித்தி செல்வி அடித்தே கொன்றுவாளோ அப்படிங்கிற பயத்தில் எந்த ஒரு பிரேஸ்லெட்டு காணாமல் போனதுக்காக அழுதது, ஏன் அழுதா, எதுக்கு அழுதா, அந்த பிரேஸ்லெட் யார் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தை வச்சு ஊரை கூட்டி அடித்து சித்தாதப்படுத்திடுவாளோ அப்படிங்கிற பயத்திலேயே சக்தி மெட்ரிக் பள்ளியில் 3rd floor இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லேருந்து நைட்டு 10:38:43 ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவி 12th July 2022 அன்னைக்கு மேலிருந்து குதித்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த ஒரு பெண், ஒரு ஸ்ரீமதி அப்படிங்கிற 12th படிக்கிற பெண் பண்ண தற்கொலையின் விவகாரம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா பூரா ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு மக்களை. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அண்டர்லைன் பண்ண மக்களே உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரத்தில் இதுவரை வரலாறில் இல்லாத ஒரு படிக்கிற பசங்களுடைய பள்ளிக்கூடத்தை உடச்சி லூட் பண்ணி திருடி எரித்தது செல்வி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள். இது இன்னொரு பிரளயத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த 2 வழக்கை ஒரு மீடியா பர்சனாக விசாரிக்கிறவங்களும் சரி, ஐஓவும் சரி, இந்த வழக்கில் தான் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு வழக்குகள்னு சொல்லலாம். ஏனால் இந்த வழக்கில் தான் ஜென்ரலாக ஏதாவது ஒரு அரசியல் சாயம் பூசின இல்லை அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு கொலைகள் நடந்தால் அதில் அஜெண்டா பண்ணுறது வழக்கம். ஆனால் ஒரு படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு படிக்கிற பெண் தன்னுடைய வளர்ப்பு தாய் டார்ச்சர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறா. அதற்கு பணம் கேட்டு பணம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பள்ளியை அடித்து உடச்சி எரித்து லூட்டும் பண்ணியிருக்காங்க. அப்படின்னால் இந்த வழக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாதாரண பேசிக் சென்ஸ் இருந்தாலே போதுமானது. ஆனால் இந்த வழக்கை புரிந்து கொள்வதற்கு கூட அறிவில்லாமல் ஏகப்பட்ட முட்டாள் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை வெளிச்சம் போட்டு காட்டிய ட்ரேட்மார்க் வழக்கு அப்படின்னு இந்த வழக்கை சொல்லலாம் மக்களே. இப்படிப்பட்ட ஒரு லேண்ட்மார்க்கான வழக்கில் நடந்த ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு பேட்டி. அந்த பேட்டியை கொடுத்தது யார், என்ன பேட்டி கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு தப்பான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அதாவது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்பாங்க. அந்த அறிவுன்றது கொஞ்சம் இங்கேயாவது இருக்கான்னு தெரியல அவங்களுக்குலாம். அதை இருந்தால் அதை யூஸ் கூட பண்ணாமல் எப்படி மக்களை தப்பாக திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி வெரி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப நாலேஜபிள் பீப்புளு, இன்டலெக்சுவல் பீப்புளு. ஒரு கேஸ்னால் அது கேஸில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத விசாரித்து விளக்கமாக தெளிவாக சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு வெளிவந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது, ஐயோ இவ்வளவு கூமுட்டைகள் இருக்கிறார்களா அரசியலில் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட மக்களே. அப்படி ரீசெண்டாக நான் நண்பர் அனுப்பி நான் பார்த்த ஒரு மிக முக்கியமான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாச்சியார் சுகந்தி அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு ஆதாரங்கள் கண் முன்னாடி கடந்தும் இப்படிலாம் அவங்க பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க இருக்கக்கூடியது அதிமுக அப்படின்னு கேள்விப்படுறோம். அதிமுகவிலேயே ஒரு கருப்பாடு நுழைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க முடியுது. அந்த கருப்பாடு வேறு யாருமே இல்லை, நாச்சியார் சுகந்தி அவர்கள் தான். அவங்கள ஏன் நம்ம கருப்பாடுன்னு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துலன்ற பற்றியும் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் மக்களே. அவங்க பேசின இன்டர்வியூவில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே வரலாம். ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே போச்சு, ஏன் காணவில்லை அப்படின்னு ஜட்ஜு கேட்டாராமா. எந்த கோர்ட்லன்னு தெரியல மக்களே. அமெரிக்கன் கோர்ட்லேயோ ஆஃப்ரிக்கன் கோர்ட்டில் எந்த கோர்ட்டில் மென்ஷன் பண்ணாமல் போயிட்டாங்க அந்தம்மா. ஏனால் கள்ளக்குறிச்சி கலவரத்தில் கள்ளக்குறிச்சி வழக்கை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக நடந்த அந்த ப்ரொடெஸ்ட் பெடிஷனில் ஜட்ஜு கேட்ட வார்த்தை,
சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டீங்க அந்த அம்மாவுக்கு, ஆனால் அதை ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அது ஓப்பன் ஆகலைன்னா ஏன் ஆகலை அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்து கவுண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவர்கள் தரப்பு வழக்கறிஞரே தெளிவாக பேசியிருப்பார். தம்பி ஒன்று பேசியிருப்பாப்புல, தெளிவாக சொன்னாங்க, ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்தாச்சு, 25 வீடியோ ஓப்பன் ஆகலை. இது ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி விழுப்புரம் நீதிமன்றத்திலே சொன்னப்போ என்ன கவுண்டர் கொடுத்தாங்க அரசு தரப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஹை அண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வேணும், ஒரு லோ அண்ட் கான்ஃபிகரேஷன் சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகாது இது அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதே விழுப்புரத்தில் நடந்த அதே ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்லேருந்து நடக்குது கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில். ஸோ அவங்க என்ன சொல்கிறார் ஜட்ஜினால், இது ஓப்பன் ஏன் ஆகலை அப்படிங்கிறத ஏதாவது எக்ஸ்பர்ட்டோடைய ஒப்பீனியனை வந்து கொண்டு வந்து கவுண்டர் கொடுங்கன்றாங்க. ஏன் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறதுக்கும் ஃபுட்டேஜ் காணாமல் போயிடுச்சா அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போது நாச்சியால் சுகந்தி அவர்கள் அவங்க தரப்பு வழக்கறிஞரில் ஒரு தம்பி பேசியிருப்பாப்புல, அந்த பேச்சை கேட்டிருந்தாவா தெளிவாக பேசியிருக்க முடியும். அப்போது தெளிவே இல்லாமல் தந்தி டிவியில் அரவிந்தன் கொடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட்டிங்கை வச்சு இவ்வளோ தப்பான தகவலை வெளியே பரப்பிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படின்னால், திரும்ப சொல்கிற மக்களே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நான் சொல்ல, அதையாவது ஃபாலோ பண்ணணும், அதையும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. தந்தி டிவி இப்படி பேசிட்டாங்கன்னா இதுதான் உண்மை அப்படிங்க எப்படி அவங்க எடுத்துக்க முடியும்னு நமக்கு தெரியல. ஏன் இப்போ செல்விக்கு ஒரு டச்சிலே இருக்கிறன்னு சொல்லக்கூடிய நாச்சியார் சுகந்தி அவர்கள் செல்வி அட்வொகேட் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டாலே தெளிவாக இருக்கும் இந்த விஷயத்தில். அப்போது இதில் கொடுத்த முதல் பாயிண்ட்டே தப்பான ஒரு பாயிண்ட். இப்படி தப்பான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இவர்கள் எல்லாம் ஒரு நல்ல அரசியல்வாதியா? கொஷின் மார்க். ஆன்சர் த கொஷின். நான் ஓப்பனாக விட்டுறேன் மக்கள்கிட்டயே. ஸோ இப்படிப்பட்ட தப்பான தகவலை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தப்புன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த இடத்துல. அடுத்து ரெண்டாவது அப்படியே ஆரம்பிக்கிறாங்க அந்த கதையை மொத்தமாக. அவங்க சொல்கிறாங்க, கலவரம் நடந்துச்சு, கலவரத்துக்கு சம்மந்தப்பட்ட நபர் யார் அப்படின்னால் திரு அன்பில் மகேஷ் அவர் தான் அமைச்சராக இருக்கார். அவர் போயிருக்காருன்னா ஓகே, ஏவாவேலு ஏன் போனார், அவர் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கலவரத்தை வந்து போய் பார்வையிட்டுட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்கிறாராம், இந்த மாதிரி கலவரத்தில் வந்து இவ்வளோ பொருள் சேதமாயிடுச்சு, இவ்வளோ கோடி நஷ்டமாக இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு, இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் எரிஞ்சு போச்சு, இவ்வளோ பள்ளிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் வந்து பிரச்சனை கொடுத்தாராம். அந்த மாணவி இறந்ததை பற்றி அவர் அவங்க யாரும் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. அதாவது இது 2 விஷயம் நான் சொல்லி ஆகணும் மக்களே. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு கலவரம் நடந்துருச்சு, ஒரு பள்ளியை ஒரு கும்பல் சேர்ந்து பிளான் பண்ணி எரிச்சிருச்சு அப்படின்னால் அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு அமைச்சருக்கு 2 அமைச்சர் போகிறது கூட தப்பு, யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாச்சியால் சுகந்தி ஸ்டாண்டாக இருக்குமே. ஆனால் அதிமுக ஆட்சியில் இவ்வளோ கலவரம் நடந்து போச்சு அப்படின்னால் அப்போ அதிமுக ஆட்சியில் 2 அமைச்சருக்கு 3 அமைச்சர் அங்கே போய் நின்று என்னென்னு பார்த்து டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஆய்வு பண்ணாங்கனால் அதை தப்புன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கொஷின் எழுகிறது. ஒரு கலவரம் நடந்து போச்சு, பள்ளி எரிச்சிருக்கானுங்க, எரிச்ச ஸ்கூலுக்கு ஒரு அமைச்சருக்கு 2 அமைச்சர் போய் இதை ஆய்வு பண்ணுறது கூட தப்புன்னு இந்த அம்மா சொல்கிறாங்கனால் அப்போ இது மக்களுக்கான கட்சியா? சந்தேகம் இருக்கிறது. இது அவங்களே ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்தது, ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்குது, நாட் பரோட்டா, புரோட்டோகால் படி ஒரு சீஃப் செக்ரட்டரி பல விஷயங்களுக்கு போய் ஆய்வு பண்ணி பார்ப்பார். ஆனால் ஹோம் செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க எந்த இடத்துக்கும் ஆய்வுக்கு போக மாட்டார்கள், ஹோம் செக்ரட்டரி. ஆனால் கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் ஹோம் செக்ரட்டரி தனியாக அவரும் போயிட்டு கூட போய் ஆய்வு பண்ணார். ஏன் பண்ணாருன்னு தெரியுமான்றது நான் கொஷினுக்கு எடுத்து வைக்கிறேன் ஆச்சார் சுகந்திக்கிட்ட. ஆன்சர் இப்போ சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு, ஏன்னா அவங்க தெரியாது பாவம், ஒன்றுமே தெரியுது கிடையாது. ஹோம் செக்ரட்டரி அப்படிங்கிற ஏன் அந்த கள்ளக்குறிச்சி கலவர வழக்கை ஆய்வு பண்ணுவதுக்கு அத்தனை போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலவர வழக்கில் ஹோம் செக்ரட்டரி போயிட்டு ஃபுல்லாக அவரும் தனியாக இண்டிவிஜுவல், அதாவது கூடையே தான் போகிறாரு, அவரும் ஆய்வு பண்ணுறாரு. அந்த ஆய்வு பண்ண ரிப்போர்ட்டை தனியாக ஒரு காப்பி, அவருடைய தனிப்பட்ட ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை he is giving to சிஎம். ஆல்ரெடி உங்களுக்கு இவங்க கூட அன்பில் மகேஷ் அவர்கள் கூட வந்து அவரும் ரிப்போர்ட் கொடுக்குறாரு.
அவரும் ஏவாவேலுவும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் தராங்க. அடுத்தது அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸோட ஹெட் ஆஃப் த ஃபோர்ஸ் போயிருக்கும், அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. 2 ரிப்போர்ட் ஆச்சு. 3வது ரிப்போர்ட் ஹோம் செக்ரட்டரி ரிப்போர்ட். ஒரு புரோட்டோகாலின் படி ஹோம் செக்ரட்டரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது டைரெக்டாக சிஎம் உடைய கையில் போய் உட்காரக்கூடிய ஒரு ரிப்போர்ட். அண்ட் சிஎம் ரொம்ப அதிகமாக பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட். ஒரு அந்த 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 கலவரத்திற்கு பிறகு ஹோம் செக்ரட்டரி போய் இப்படிப்பட்ட கலவரம் எப்படி நடந்துச்சு, எப்பேற்பட்ட தப்பு நம்ம நடந்துக்க நம்ம ஆட்சியில் அப்படிங்கிறதை அவங்க தனியாக ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் ரிப்போர்ட்ன்றது நாச்சியார் சுகந்திக்கு தெரியுமா? இந்த கீழே முன்வைக்க ஆசைப்படுற மக்களே. சரி, இப்போ அவங்க கேட்குறாங்க, பள்ளி மாணவி இறந்ததை பற்றி ஒரு வார்த்தையுமே சொல்லவே இல்லையா. அன்பில் மகேஷ் அவர்கள் போயிட்டு செல்வியை நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு லேட் ஈவினிங் போயிட்டு நேரில் பார்த்து சிஎம் அவர்கள் ஃபோனில் பேசி ஃபோனில் வந்து அதை ஆடியோவோட லவுட் ஸ்பீக்கரோட போட்டு பேசினார். அது ஞாபகம் இல்லையா நாச்சியார் சுகந்தி அவர்களே? சரி, அதை கூட விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. கணேசன் ஒரு அமைச்சர் இருக்கிறார் திமுக. அவர் கிட்டத்தட்ட அந்த பொண்ணுடைய பணம், அந்த இறந்து போன ஸ்ரீமதின்ற மாணவியோட பணம் வந்து மார்ச்சூரில் கிடக்குது. 2nd போஸ்ட்மார்ட்டம் முடிந்து இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, 3rd போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு நிற்கிறா செல்வி. அந்த சமயத்தில் கணேசன் அவர்கள் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்கிறப்போ அந்த செல்வி என்ன பண்ணா அப்படிங்கிறத நான் இப்போ வெளியிட மாட்டேன், அடுத்து வெளியிடுற மக்கள். அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நான் வச்சுருக்கேன், வெளியிடுறவங்களுக்கு. இதெல்லாம் நாச்சியார் சுகந்திக்கு கண்ணில் படவே இல்லை என்றால், திருப்பியும் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்றது கொஞ்சம் இங்கேயாவது இருக்க வேண்டும். அது இருந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, யார் வந்து பேசினா, என்ன வந்து பேசினாங்க, என்ன கேட்டாங்க, என்ன சொல்லி பதில் சொன்னால் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ரைட்டுங்களா மக்களே? அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ரவிக்குமார் வந்து பிஜேபியோடைய ஆதரவில் ஒளிஞ்சிருந்தாராம். எங்கே ஒளிஞ்சிருந்தார்? போலீஸ் ஸ்டேஷன்லையா? ரைட். 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ரவிக்குமார், சாந்தி ரவிக்குமார் அவர்கள், அந்த பிரின்சிபல், 2 டீச்சர்ஸ்லாம் எங்கே இருந்தாங்கன்னு கூட உங்கள் ஆய்வில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா, நாச்சியார் சுகந்தி என்ன ஆய்வு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல மக்களே. இவர்கள் அனைவரும் போலீஸ் ஸ்டேஷனில், போலீஸ் கண்ட்ரோலில், கஸ்டடியில் இருக்கிறாங்க. கஸ்டடியில் இருந்தவங்க எப்படி பிஜேபி கிட்ட எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க? சரி, ஒழிஞ்சிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எங்கே ஒழிஞ்சிருந்தாங்கன்ற அவங்களே சொல்லட்டுமே. அதாவது ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை உங்கள்கிட்ட யார் சொன்னது? எந்த கட்சிக்காரர் சொன்னார்? இல்லை செல்வி சொன்னாலா? அப்போ சொன்னான்னா எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த சோர்ஸ் என்ன உங்களுக்கு? சோர்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டாம், எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தாருன்ற சொல்லுங்கள். அது சொன்ன காவல்துறை கண்டுபிடிக்க போகுது. ஏன்னா 4 நாட்களாக எங்கள் ஸ்டேஷனில் இருந்த ரவிக்குமார் எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இது என்ன எங்கள் வீட்டு பிள்ளை படமா? இது 2 எம்ஜிஆர் மாதிரி 2 ரவிக்குமார் இருக்காரா இந்த ஊரில்? தெரில மக்களே, நாச்சார் சொல்லணும் அந்த விஷயத்தை. அப்படி பிஜேபி சப்போர்ட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த ரவிக்குமார் அவர்களையே அரெஸ்ட் பண்ணி 40 உள்ள வச்சுக்க முடியும்? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நபருக்கு அப்படின்னால் நீங்கள் அரெஸ்டே பண்ணிருக்க முடியாது அவரை. எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறீங்க? இப்படி ரிமாண்ட் பண்ணியிருக்க முடியும்? இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? அப்போது ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார் அவர் அப்படின்னு நாச்சியார் சுகந்தி சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார்? அது பிஜேபி கூட ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாராம். எங்கே பிஜேபி ஒழிஞ்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னால் தெளிவாக இருக்கும். அது சொன்னாங்கன்னா காவல்துறை விசாரிக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிக்க விரும்புகிறோம் மக்களே. அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது அந்த ஸ்கூலில் வந்து இந்த சக்தி சரண் அவங்க பசங்கள்லாம் வந்து பார்ட்டி பண்ணுவாங்களாம். அதை வந்து மது பரிமாறப்படுமா. ஸோ மது பரிமாறப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கச்செல்லாம் பண்ணுவாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய பசங்க அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த அம்மா விடுறாங்க. ரைட், சூப்பர். இப்போ நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் மக்களே. இந்த வீடியோ வந்து நாச்சியார் அவர்களும் பார்க்க வேண்டும். பார்த்துருங்க, அடுத்தது பேசுவோம். பழனிசாமி இருக்காருல்ல, அவன் ஒரு ஆட்டம் கூட அவனுக்கு வேண்டியதான் தங்கியிருப்பாங்க. முன்னாடி தங்கியிருந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு அதுல வந்து அரசியல்வாதிகளுக்கு தான் சப்ளை பண்ணிருக்கான். அரசியல்வாதிகள சில பெண் ஆசிரியர்கள், 1-2 மாணவிகளை, வளர்ந்த மாணவிகளை இப்படியெல்லாம் சப்ளை பண்றதுதான் வேலை. அது இந்த நாட்டு அரசியல்வாதிகள்
அதுவும் இந்த திராவிட கட்சி இருக்குல்ல, திமுக அண்ணா திமுக முழுக்க இல்லாம, அதனால அவங்க திமுக போட்டு அவங்க அது பயனடைவதான் ரவிக்குமார். வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செல்விக்கு வக்காலத்து ஃபைல் பண்ண அட்வொகேட்டான போரத்னம். இப்போ வரைக்கும் போரத்னம் தான் செல்வியோடைய அட்வொகேட். ஸோ அவர் சொல்லக்கூடிய பழனிசாமின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நாச்சியார் அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பார்ட்டி நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த ஒரு சமாச்சாரம் உண்மையாக இருந்தால், அந்த பார்ட்டிக்கு வந்ததே எடப்பாடி பழனிசாமி தான் வந்தார் அப்படிங்கிறதை செல்வி தரப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பிரகஸ்பதி சொல்லிச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செல்ஃபோனை நீங்கள் எடுத்து டவர் லொக்கேஷன் செக் பண்ணி செல்ஃபோனை நீங்கள் வாங்கி பிடுங்கி விசாரிச்சிங்கனால் பல உண்மை தெரியும். அன்னைக்கு பார்ட்டியில் கலந்துக்கிட்டதே எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு. யார்? இதே பிரச்சனை சொல்லிச்சு. ஆக்சுவலாக இதே போராட்டம் சொன்ன வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பக்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சான் 12th ஜூலை அன்னைக்கு. அந்த மீட்டிங்க்கு இபிஎஸ் வந்திருந்தாராம். அந்த இபிஎஸ் அந்த மீட்டிங்கை முடிச்சு ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டாராம். அங்கே வந்து மது விருந்து பரிமாறப்பட்டுச்சான். அங்கே தான் 2-3 இன்னும் அடுத்தது இது வரைக்கும் சொன்னது போரத்னம். செல்வி சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளே வந்தார், கூட சில அரசியல்வாதிகள்லாம் வந்தாங்க. அப்போ 3 பொண்களை வந்து கூட்டு வந்தாங்க. 2 பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செக்ஸுக்கு வந்து இணங்கி போயிட்டாங்க. என் பொண்ணு இணங்காமல் இருந்துட்டா. அப்படி இணங்காமல் இருந்ததுனால தான் என் பொண்ணை வந்து வற்புறுத்தி இட் வாஸ் செக்ஷுவல் அசால்ட்டு. அப்போ அங்கேருந்து என் பொண்ணை கொன்று தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ செல்வியோடைய முக்கியமான வாதம். இப்போ செல்வி சொல்லக்கூடிய அந்த மர்டர் அப்படிங்கிறது வெறும் மர்டராக செல்வி சொல்லவே இல்லை. ஷீ சேஸ் இட்ஸ் எ ரேப் அண்ட் மர்டர். ஏனால் ஒரு மர்டர் நடப்பதற்கான மோட்டிவ் இருக்க வேண்டும். என்னப்பா மோட்டிவ்னு கேட்டால் செல்வி சொல்கிற வார்த்தை என்னன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவங்களை சார்ந்த கட்சிக்காரங்களுக்கும் அன்றைக்கி நடந்த பார்ட்டியில் பரிமாறப்பட்டது தான் என் பொண்ணு. இப்போ என் பொண்ணு ஒத்துக்கலை, அதனால தான் என் பொண்ணை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பொண்ணை உயிரோட விட்டால் வெளியே சொல்லிடுவா அப்படிங்கிறது தான் என் பொண்ணு கொண்டுட்டாங்கன்றது தான் செல்வியோடைய வாதம். அதாவது நாச்சியார் சுகந்தி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு பிரமுகர்னு கேள்விப்பட்டோம், கட்சியில் சேர்ந்தாங்கன்றதான் கேள்விப்பட்டோம் மக்களே. இப்போது நாச்சியார் சுகந்தி அவர் சொல்லக்கூடிய அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டது யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமின்றது தான் இவங்களுடைய வாதம். அதாவது இப்போ நம்ம என்ன ரெக்வஸ்ட் ஆக வச்சுக்க ஆசைப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிபிசிஐ ஐஓ அவர்களே, நீங்கள் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமியோட செல்ஃபோனை நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பெட்டிஷன் கொடுத்து சம்மன் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நாச்சியாரை சொல்லிட்டாங்கோ, இவங்களே சொல்லிட்டாங்கோ பார்ட்டி நடந்தது அப்படின்ட்டாங்கோ. அப்போ பார்ட்டி நடந்தது உண்மைன்னா வந்த எடப்பாடி பழனிசாமின்ட்டாங்கோ. இப்போ எடப்பாடி பழனிசாமி செல்ஃபோனை வந்து இங்கே விசாரிக்க வேண்டியது இருக்கும். என்ன நாச்சியார் சுகந்தி அவர்களே, விசாரிச்சிருவோமா? இபிஎஸ் செல்ஃபோனை வாங்கி ஃபஸ்ட் சொன்ன பாருங்க மக்களே, அதிமுகவில் ஒரு கருப்பாடு யாருன்னு கேட்டால் நாச்சியார் சுகந்தி தான் தெளிவாக தெரியுது. ஏனால் கூட இருந்துக்கிட்டே குழி பறிப்பது எப்படி அப்படிங்கிறதுல இங்கே தெளிவாக நம்ம பண்ணிட்டுருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, பார்ட்டி நடக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு எல்லா தரமும் கொடுத்தாச்சு. இவங்க பார்ட்டி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க நாச்சியார் சுகந்தி. பார்ட்டி நடந்துச்சுன்னா அங்கே இபிஎஸ் தான் வந்தாருங்கிறாங்க செல்வி தரப்பு. அப்போது இப்போ இவங்க நாச்சியார் சுகந்தி அவர்கள் செல்வியோடைய கட்சியா இபிஎஸ் உடைய கட்சியா? இப்போ யார் கட்சி? இப்போ இவங்க இருக்கிறது அதிமுகவில் அப்படின்னால் அதிமுக தான் அந்த பார்ட்டியில் கடந்துக்கிட்டு இந்த பொண்ணை கொன்னாங்கன்றதான் செல்வியோடைய முக்கியமான வாதமே. அப்போது நாச்சியார் சுகந்தி அவர்கள் செல்விக்கு ஒத்து போகிறாங்க அப்படின்னால் அப்போ ஷீ ஸ்ட்ரைட்டாகவே அக்யூசிங் எடப்பாடி பழனிசாமி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அதாவது தன்னுடைய கட்சியில் யார் சேர்றா, எதுக்கு சேர்றாங்க, இவங்க முன்னாடி இருந்தது இதில் நாம் தமிழர் கட்சியில், இப்போ மாறி வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்திருக்கிறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எந்த வழக்கை பற்றி பேசணும், எந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது. ஏனால் நாம் தமிழர் கட்சியிலையும் விடுதலை சிறுத்தை கட்சியிலையும் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வழக்கை தாறுமாறாக மேம்பிள் பண்ணிட்டுருந்தாங்க, கள்ளக்குறிச்சி வழக்கை. இப்போது ஏடிஎம்கேக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்த வழக்கை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் தப்பான கருத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதை கட்சிக்காரங்களையே உங்களால் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல அப்படின்னால், உங்கள் பாஷைப்படி சொல்லணும் அப்படின்னால், அதிமுகவை பொறுத்தளவுக்கு எரிகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா
இல்லை உங்கள் தரப்பு ஆள் மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், முட்டுச்சந்து கன்ஃபார்ம் சௌசங்க பாஷை சொல்லணும் அப்படின்னா. யோசிச்சு பாருங்க மக்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த பாட்டில் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரர், அந்த கட்சி பிரமுகரை வந்து அவன் பாட்டி நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னால் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நாச்சியார் சுகந்தி அவர்களே இப்போ சொல்லுங்க. அதாவது கட்சி தாவறது பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம எந்த கட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும், அதான் முக்கியமான பிரச்சனை. இப்போ நீங்கள் இருக்கிறது அதிமுகவில், அவங்க அக்யூஸ் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி, அவங்க சொல்கிறது பார்ட்டி நடந்ததே இபிஎஸ்ஐ குழுப்பாட்டங்கிறாங்க. அப்போ குழுப்பாட்டங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இபிஎஸ் ஃபாலோவிங் செக் பண்ணுறோமா? சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள். எப்போ யாராவது யூடியூபர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், பேட்டி எடுத்து கொடுங்கப்பா அந்த அம்மாவை. ஏன்னா பேட்டி எடுத்துனாங்க இபிஎஸ் அவர் தான் அவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க, நீங்களும் அவங்களே வந்து அக்யூஸ் பண்ணுறீங்க, இப்போ பார்ட்டி நடந்தது உண்மை அப்படின்னா இபிஎஸ் ஃபாலோவிங் செக் பண்ணி அவனமான்னு கேட்டு பாருங்கப்பா அந்த அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லுவாங்கன்ற பார்க்கலாம் நாச்சியார் சுகந்தி அவர்கள். இது ஒரு பாயிண்ட் மக்களே. அடுத்தது தூக்கிட்டு போன ஃபுட்டேஜாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் அந்த அம்மா கிட்ட காட்டினாங்களா காட்டலையா அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க. முதல்ல எல்லா ஃபுட்டேஜுமே அவங்கக்கிட்ட காமிச்சாச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இவங்க புரிஞ்சுக்கணும். 25 ஃபுட்டேஜு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறதுக்கு ப்ராசிக்யூஷன் சொன்ன ரிப்ளை என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், பள்ளி எல்லாம் அது ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் புரியல மக்களே. அதாவது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு அரசியல்வாதியாக வந்து ஒரு கட்சியில் ஒரு போஸ்ட்டு ஒரு பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்காவது இந்த கேசஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்சிருக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிறதை நாச்சியார் அவர்கள் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க எனக்கு. ஏன்னால் ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸ்க்குள்ளேயே 174 சிஆர்பிசியில் பதிவு பண்ணக்கூடிய வழக்குகளை துல்லியமாக கணிச்சிருவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இன்கொஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. நம்ம நிறைய வச்சு சொல்லிட்டோம் மக்களே, நிறையா வாட்டி நம்ம இந்த வீடியோலாம் போட்டிருக்கோம், இந்த விஷயத்தை பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணியிருக்கோம். வேறு என்ன பண்ணுறது, திரும்பி எஜுகேட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. சம் அரசியல்வாதிகள் பண்ணிடுவோம், நம்ம கடமையை செஞ்சுருவோம் மக்களே. 174 சிஆர்பிசி அப்படிங்கிறத மரணமாக இருக்குன்னு பதிவு பண்ணாங்கனால் இன்குவெஸ்ட் அப்படிங்கிறதுலையே காயங்களை வைத்து இது என்ன மாதிரியான இறப்புன்றதை அவங்க கணிச்சிருவாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது மைனர் டெத்து, கஸ்டோடியல் டெத்ஸு, ரேப் டெத்ஸ், இது மூணுத்தையுமே லோக்கல் ஆர்டிஓ இருப்பாங்க. அவங்களுடைய வழிமுறையின்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபுல்லாக வீடியோ கேப்சர் பண்ணப்படும். வீடியோ கேப்சர் பண்ணக்கூடிய அந்த வீடியோ அலாங் வித் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி தே வில் சென்ட் டு 2 different டிபார்ட்மெண்ட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதில் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதை அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணி பார்த்து தப்பு நடந்தால் தே வில் டேக் சுவோமோட்டோ காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய எல்லா எவிடன்சஸ் வாஸ் கேப்சர்டு. எவிடன்சஸ் அழிக்க தான் பண்ணுறாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணும். 13th அன்னைக்கே வந்து இந்த எஃப்ஐஆர் வாஸ் ரெஜிஸ்டர்ட். 13லேருந்து 14, 15, 16, 17 கலவரம் நடக்குது. 3 நாளாக வந்து எவிடன்ஸ் எடுக்காமல் இருப்பாங்க போலீஸு. எவ்ரி எவிடன்சஸ் வாஸ் கேப்சர்ட். இது எல்லாமே கோர்ட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டாகிவிட்டது. எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனே வித்தின் 10 minutesல வந்து கோர்ட்டுக்கு போயிடும் இந்த எஃப்ஐஆர். ஒவ்வொரு எவிடன்ஸையும் கேப்சர் பண்ண அந்த கோர்ட்டில் வந்து ஆவணமாக அவங்க செலுத்திடுவாங்க. இதெல்லாம் பேசிக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், வெரி வெரி பேசிக்ஸ். எல்லாமே கோர்ட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டாகிவிட்டது. 4 நாளாக வந்து எவிடன்ஸ் எடுக்கவே இல்லையாம் போலீஸு. 4வது நாள் வந்து பள்ளித்தரப்பே அந்த ஸ்கூலை எரித்து எவிடன்ஸ் அழிக்கிறாங்களாம். இது கொஞ்சமாக லாஜிக்காக இருக்கா? அதான் மக்களே, ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தி இருக்கணும், இல்லை அனுபவ புத்தி இருக்கணும். எந்த புத்தி இல்லைன்னா இப்படி தான் வந்து பாடாவதியாக இருக்கும். அதாவது எல்லா எவிடன்ஸையும் அடிப்பதற்காக தான் ஸ்கூல் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற வாதமாக இருக்கட்டும். ஏன் அந்த தந்தி டிவியில் வந்து ஒளிபரப்புன ஃபுட்டேஜ்லாம் வந்து கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் செல்விகிட்ட கேட்காம வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னால் இப்போ நீங்கள் என்ன ஃபாலோ அப் இருக்கீங்க செல்வி கூட? இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அப்சர்ட் மக்களே. அடுத்தது இது அடுத்த ஒரு வேடிக்கையான விஷயம். சரி, என்ன பண்ணுறது மக்களே, செல்ஃபாக சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது, சொல்லிடுவோம். அது கார்த்திக் பிள்ளை யார்? இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் தான் அவர் வந்து சேனலே உருவாக்குனார் அப்படின்னு நாச்சியார் சகோதரன் சொல்கிறாங்க. அந்த ஆங்கர் ஒரு தம்பி இருக்கார், அவர் சொல்கிறாரு
ஆமாங்க இந்த வீடியோ மட்டும்தான் அவர் போடுவார் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தோஸ் டு பீப்புள் டு கன்சல்ட் அ குட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ப்ளீஸ். ஏன்னா உங்களுக்கு 2 பேர் கண்ணு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேரும் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இதை பிறகுற ஒன்றுன்னு கண்ணில் நினைக்கிறேன். ஏன்னால் நம்ம சேனலில் வந்து யூடியூப்பை திறந்து போயிட்டு ஓல்டஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே 2008 நம்ம போட்டிருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சு போயிடும். இப்போது அடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே எத்தனை வீடியோ போட்டிருக்கோன்றது தெரிஞ்சு போயிடும். அடுத்தது பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், அங்கே போய் நீங்கள் பார்த்தாலே எத்தனை கேஸை பிரேக் பண்ணுறக்கொன்றது தெரிஞ்சு போயிடும். இந்த ஒரு பேசிக்கான ஆய்வு கூட பண்ணாமல் வந்து இல்லாததையும் பொல்லாததையும் அடுத்தவங்க பேசுகிறத கேட்டுட்டு வந்து அப்படியே ஒரு சோகால் அரசியல்வாதின்றவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னால் அப்போ என்ன மாதிரியான கிரெடிபிலிட்டி உங்கள் பேச்சு நாங்கள் எடுத்துக்க முடியும்? இதை கூட நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமும் இல்லை, உங்களுக்கு வந்து எண்ணமும் இல்லை, ஏதோனா பேசலான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னால் அந்த மாணவர்களுக்கு என்ன நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்க முடியும்? என்ன நீங்கள் ஆய்வு பண்ணியிருப்பீங்க முதல்ல அப்படிங்கிற கேள்வி முன்வைக்க ஆசைப்படுறேன் டு நாச்சியார் சுகந்தி அவர்கள்ட்ட. அடுத்த தம்பி ஆங்கர் தம்பிக்கிட்ட, தம்பி அதாவது கெஸ்ட் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு ஆங்கராக ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அந்த கேஸை பற்றியும் இல்லை ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவரை பற்றியும் ஒரு பேசிக்கான ஒரு கவுண்டர் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். அது இந்த கேஸை மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காப்புல, அப்படியே கொஞ்சம் கீழே தூக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை கேஸ் போட்டிருக்கோன்ற தெரிஞ்சு போகுது. எல்லா வழக்கையும் போட்டு தான் இருக்கும். இந்த பேசிக் கூட தெரியாமல் நீங்கள் தப்பான தகவலை மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னால் உங்கள் வீடியோவை பார்க்கக்கூடிய நடுநிலையவாதி யோசிச்சு பாருங்கள். அப்படியா எதோ இந்த வீடியோவும் போடலையா, உள்ளே போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் போட்டுருக்கோன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களை பற்றி தான் கேவலமாக நினைப்பான். என்னடா இந்த பையன் ஒன்றுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ இட்ஸ் ஆப்வியஸ்லி உங்கள் சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் தான். ஒன்று ஒரு கிரவுண்டர் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க, இல்லையா விட்டுருங்க. அது இந்த ஊர்வசி படத்தில் வரும்பாங்க காமெடி, பொட்டேட்டோ டொமேட்டோ ஆக்ஷன் தூங்கிடும் சந்தானம். அந்த மாதிரி இந்த தம்பியும் பேசாமல் நாச்சியார் சுகந்தி அவருக்கு ஆக்ஷன் சொல்லிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடலாம். அவங்க பாட்டு வள பேசிட்டு போயிட்டா பேசாமல் பிரச்சனை கிடையாது. கேட்குற கேள்வியை ஒழுங்காக கேட்கணும், இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும், தெரியலனா கேட்கக்கூடாது. ஸோ அந்த தம்பிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆங்கராக உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணுறீங்கன்னால் கொஞ்சமாவது பேசிக் தெரிஞ்சுக்கோங்க, இல்லை கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. தப்பாக கேள்வி கேட்குறப்போ உங்கள் சேனல் ரெப்புடேஷன் எல்லாரும் குறைய ஆரம்பிச்சுன்ற சொல்லிக்க விரும்புகிற மக்களே. அடுத்தது இது அடுத்த சம காமெடி. நாச்சியார் அவர் சொல்கிறாங்க, ஹீ இஸ் யூடியூபர் நாட் பத்திரிகையாளர், சரிங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் நாச்சியார் சுகந்தி அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த ஆங்கர் சொல்கிறாப்புல பத்திரிகையாளர் மற்றும் அதிமுக பிரமுகர்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். ஓகே மக்களே, இப்போது ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் பிகாஸ் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் இவங்க இருந்துக்கிட்டு இந்த வழக்கை பற்றி தப்பாக இல்லாததையும் பொல்லாததையும் பேசுகிறதுக்கும் இவ்வளவு பேசிக்கான டீட்டெயில்ஸ் கூட தெரியாமல், ஒரு பேசிக் விஷயங்கள் தெரியல, ஒரு பேசிக்கான கான்செப்ட் தெரியல, ஒரு பேசிக்கான ப்ராசஸ் தெரியல, சிஆர்பிசி தெரியல, ஐபிசி தெரியல, எதுவுமே தெரியாமல் கண்டதையும் இவங்க பேசக்கூடிய இந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க கிழிச்சதை விட ஒரு யூடியூபராக நம்ம நிறையாவே மக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த கேஸை பிரித்து மேய்ஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் மக்களே. இவர்கள் பத்திரிகையாளராக கிழிக்காத விஷயத்தை கூட யூடியூபராக நம்ம பிரித்து மேய்ஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல வி ஆர் ஃபீலிங் வெரி ப்ரௌட்னு சொல்லலாம் மக்களே. அது பத்திரிகையாளராக யூடியூபராக அப்படிங்கிறது விஷயம் இல்லை, இங்கே சரக்கு இருக்கா இல்லையான்றதான் விஷயம். இங்கே சரக்கு இல்லைன்னா நீங்கள் ஜனாதிபதியாகவே இருந்தால் கூட பெப்பரப்பே தான். அடுத்த விஷயத்துக்கு போகலாம் மக்களே. அடுத்த நம்ம பற்றி பேசுகிறாங்க. அதாவது சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு தேடி கிடைக்காதனால இங்கே வந்துட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி பேசினாங்க. அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நாச்சியார் சுகந்தி அவர்களே, ஐ எம் ஆல்வேஸ் அ செல்ஃப் மேட் பர்சன் தான். நான் சினிமாவில் யார்கிட்டையும் எவன்கிட்டையும் வாய்ப்புன்னு போய் நின்னது கிடையாது. அண்ட் மோரோவர் நான் யார்ட்டையுமே ஐ வாஸ் நாட் பீன் அசிஸ்டன்ட் டைரக்டர் எனிபடி. ஐ எம் அ டைரக்டர் ஆல்சோ. ஆல்ரெடி ஐ எம் அ டைரக்டர் தான். நான் 7 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 7மே இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. நடிகர் சூர்யா அவார்டு கொடுத்துருக்காரு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம். நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. இதெல்லாம் பேசிக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க். வாய்ப்பு கிடைக்காம இங்கே வரல, என் பேஷன் நோக்கி நான் வந்திருக்கேன்.
ஸோ இன்னொன்று, நான் யார்ட்டையும் அசனேட்டர் போய் நின்னதே கிடையாது, நான் வேலை கிடையாது. பிகாஸ் ஐம் ஆல்ரெடி டைரக்டர் தான். ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவர்கள் டைரக்டர்ஸ் தான். எடுத்து அவார்டே வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஐ வாஸ் பீன் அவார்டட் ஃபார் மை ஒர்க். சரிங்களா? ஸோ அதுவும் யாரை சொல்கிற நம்பி பேசிகிட்டு இருக்காதீங்க, கொஞ்சமாவது அலசி ஆராய்ஞ்சிட்டு பேசுங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், அது செல்வி கூட இத்தனை வருஷம் பயணிக்கிறாங்க, டே 1ல இருந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. மக்களே, சிம்பிள் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க ஒரு டீச்சர் தலைமறைவாயிட்டாங்க, அந்த தலைமறைவான டீச்சர் யாருன்னே தெரில அப்படிங்கிறாங்க. செல்வி கூட டே 1லேருந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சியார் சுகந்தி அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் காப்பியை செல்வி கொடுத்தாலா இல்லையா? செல்வி கொடுக்கவில்லை என்றால் ஏன் கொடுக்கவில்லை? கொடுத்தால் என்றால் அதில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா டீச்சர்ஸ், சக்தி ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸ்கிட்டையும் விசாரணை பண்ணப்பட்டு 161 சிஆர்பிசியில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குதாங்க. ஸோ எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்படி ஒருத்தவங்க தலைமறைவாகவே ஆயிட்டாங்க, கண்டே பிடிக்க முடியல அப்படின்னால், கண்டே பிடிக்காத நபர்களையா பார்த்து சிபிசிஐடி அவர்கள் விசாரித்து சார்ஜ் ஷீட் போட முடியும்? திரும்ப சொல்கிறேன் மக்களே, அதாவது ஒரு திருக்குறள் இருக்கிறது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவன். முதல்ல செல்வி அம்மா கிடையாது அந்த பொண்ணுக்கு, செல்வி இசை சித்தி, ஒரு மாற்றாந்தாய் புள்ள தான் அந்த இறந்து போன மாணவி. போல் அந்த பேசிக்கே அவங்களால தெரிஞ்சிக்க முடியல. அந்த இடத்துல என்ன ஆய்வு பண்ணுறாங்க அந்த கேஸை பற்றி நமக்கு தெரியல. இப்போது இந்த சார்ஜ் ஷீட்டை பற்றி இவ்வளோ பேசக்கூடிய நாச்சியார் சுகந்தி அவர்கள் சார்ஜ் ஷீட்டை வாங்கி படித்து பார்த்தாரா? இதில் படித்து பார்த்தால் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், அதை அடுத்த சொல்ல போகிறவங்களுக்கு மக்களே. ரைட், அடுத்தது மிக முக்கியமான மேட்டருக்கு வந்துடுவோம். அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் செல்வியோடைய அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது 3 கோடி ரூபா பணம். அந்த 3 கோடி ரூபா பணம் கிடச்சிச்சா செல்வி வந்து அமைதியாக வந்து விட்டுட்டு போயிடுவான்றது தான் அவரோட அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது. செல்வியே அவனோட க்ளோஸான ஒரு நபர்கிட்ட சொல்லிய விஷயத்தை நாம் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறப்போம் மக்களே. இது நாச்சியார் சுகந்தி அவங்க கேட்குறாங்க, அதாவது பேரம் பேசுகிற மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. அது இதெல்லாம் வேறு இன்னொரு காமெடி. தந்தி டிவி ஒரு மிகப்பெரிய நிறுவனம், தந்தி டிவிக்கே கிடைக்காதது எப்படி கார்த்திக் பிள்ளை கிடச்சிதுன்னு கேட்குறீங்க பார்த்தா, தட் இஸ் கால்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா யூடியூபர் அப்படின்னு, லெட் இட் பி நோ ப்ராப்ளம். Okay, I will be an investigative YouTuber. Whatever it might be, investigation. நீங்கள் பத்திரிகையாளராக இங்கே உள்ள யாரும் கிழிக்க முடியாத விஷயத்தை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டோ இன்வெஸ்டிகேட்டிவ் யூடியூபராகவோ நான் கிழித்திருக்கிறேன் என்பதற்காகத்தான் எனக்கு அந்த ஆதாரம் கிடைக்கிறது. இப்போ அந்த ஆதாரத்தை யார் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, ஏன் இவருக்கு போய் சேருன்ற கேள்வி கிடையாது. ஆதாரம் கிடச்சா இல்லையா அதான் கேள்வி, ஆதாரம் இருக்கா இல்லையா அதான் கேள்வி. இப்போ கேட்குறாங்க செல்வி அவர்கள் பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்கன்றதை எப்படி இவங்க சொல்கிறாங்க? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்குதே, எவிடன்ஸ் இருக்குதே, போடுறேன் பாருங்க மக்களே. பொண்ணுக்கு பெரிய நஷ்டீடு எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்கணும். எனக்கு அதுல ஒத்தருவா வேணும். மீடியா முன்னாடியே சொல்றேன், என் பொண்ணு பேர்ல எத்தனையோ அனாதை குழந்தைங்க எல்லாம் படிக்கணும். ஸ்ரீமதி அவ பணத்துல நாங்க இத்தனை பேர் படிக்கிறோம்னு படிக்கணும். பல கோடி விலை மதிக்க முடியாதது தரணும். அவங்க திரும்ப எனக்கு கொடுக்குற சொத்தை சம்பாரிச்சுக்கலாம். என் பிள்ளை எனக்கு எப்படியுமே சம்பாதிக்க முடியாது. பல கோடி விலை மதிக்க முடியாதது தரணும். அவங்க திரும்ப எனக்கு கொடுக்குற சொத்தை சம்பாரிச்சுக்கலாம். என் பிள்ளை எனக்கு எப்படியுமே சம்பாதிக்க முடியாது. பல கோடி விலை மதிக்க முடியாதது தரணும். அவங்க திரும்ப எனக்கு கொடுக்குற சொத்தை சம்பாரிச்சுக்கலாம். என் பிள்ளை எனக்கு எப்படியுமே சம்பாதிக்க முடியாது. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது இது எப்போ எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 14th ஜூலை 2022 அன்னைக்கு. 13th அன்னைக்கு அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. 14th அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் பேசின வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நமக்கு தெரியல மக்களே. ஒருவேளை நாச்சியார் சுகந்தி அவர்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கக்கூடாது. பட் டச்சுட் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு, நாச்சியார் சுகந்தி அவர்கள் வீட்லேயுமே இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் இறந்து போயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு இறந்ததற்கு ஸ்கூல் தான் காரணன்றது இவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கனாலுமே, வெளியே வந்து அடுத்த நாளே ப்ரெஸ் மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு பல கோடி ரூபாய் என் பொண்ணு இழப்புக்கு கொடுக்கணும், அந்த காசை ஸ்கூல் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசுவாங்கன்னா நமக்கு தெரியல. அப்படி இவங்களும் அதை தான் பேசுவாங்க அப்படின்னா இப்போ செல்வி பேசுறது தான் இல்லை, செல்வி பேசுறது தப்புன்னு இவங்க நினைக்கிறாங்கனால் அப்போ அதை அவங்க மென்ஷன் பண்ணணும். அது 3 கோடி ரூபாய் வந்து அவங்க டார்கெட் செல்வி டார்கெட் நம்ம சொன்னப்போ
ஆதாரம் இருக்கான்னு கேட்ட நாச்சியார் சுகந்தி அவர்களே, இதை விட பெரிய ஆதாரம் வேணுமா உங்களுக்கு? அந்த ப்ரெஸ் மீட்டில் எந்த இடத்துலையுமே ஒரு வார்த்தை கூட என் பொண்ணுக்கு நீதி வேணும்னு வரவே இல்லை. நீதி வேணும்னு வரல, நியாயம் வேணும்னு வரல, ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை வரல, துட்டுன்ற வார்த்தை வருது, காசு வேணும் வருது, பல கோடி வேணும் வருது. அப்போ இதான் நீங்கள் கேட்கக்கூடிய நீதியா அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லிட்டோம் மக்களே. அடுத்து சரி, இதாவது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் போச்சுங்களா. அடுத்த நாள் கணேசன்ற அமைச்சர் போய்ட்டு வீட்டில் பார்க்குறாரு செல்வியை. அப்போது செல்வி பண்ண கூத்து பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். நாச்சியார் அவளை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த கூத்தையும் போடுவோம் மக்களே, பார்த்துடலாமே. உங்களால முடிஞ்ச எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கி இதோட 10 தடவைக்கு மேல நான் ட்ரை பண்ணிருக்கேன். அது எப்படிங்க நாச்சியார் சுகந்தி அவர்களே? பொண்ணு இறந்து மார்ச்சேரியிலேருந்து இன்னும் பணத்தை கூட எடுக்காத பட்சத்தில் ஒரு மினிஸ்டர் வந்து நேரில் பார்க்குறாருன்னா அந்த மினிஸ்டர் அப்படி தான் கட்டி பிடிப்பாங்களா? நீங்கள் அப்படி தான் கட்டி பிடிப்பீங்களா? ஏன்னா செல்விக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள். இப்படி செல்வி இப்படி தான் நீங்கள் கட்டி பிடிப்பீங்களா மினிஸ்டர்? இல்லை அப்படி ஒரு மினிஸ்டர் உங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டு வந்து ஆர்டர் சொல்ல வந்தால் உங்களுடைய கணவரை முன்னிறுத்துவீர்களா? நீங்கள் முன்னாடி போய் நிற்பீங்களா? இல்லை நீங்கள் முன்னாடி போய் நின்னா கூட அந்த கண்ணியத்தை காப்பாற்றி நின்று பேசுவீங்களா? இல்லை கண்ணியத்தை மீறி நடந்துப்பீங்களா? இல்லை அப்படி நீங்கள் வந்து போய் பேசினா கூட அந்த இடத்துல என் பொண்ணுக்கு நீதி வேணும்னு கேட்பீங்களா? அரசு வேலை கேட்பீங்களா? வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கவர் ஒன்று, அது கவரை ஒழிச்சு கொடுப்பாரு, இந்த இடத்துல வச்சு கொடுப்பாரு மினிஸ்டர். அது இந்த இடத்துல வச்சு வாங்குவா செல்வி. இப்படிலாம் நீங்களும் பண்ணுவீங்களா? நாச்சியார் சுகந்தி அவர்கள் நீங்களும் பெண் தானே, பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஒரு விஷயம் இங்கே சரியாக பார்க்கணும் மக்களே. அதாவது அவ்வளவு உணர்த்தி இருக்கக்கூடிய செல்வியாக இருந்தால் ஒரு ரிட்பெடிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க ஹைகோர்ட்டில். செல்வியும் போகிறத சேர்ந்து போட்டிருந்தாங்க. இப்பொழுது அந்த ரிட்பெடிஷனை நீங்கள் காஸ்ட் லிஸ்ட்டில் கொண்டு வாங்க. அது அந்த ரிட்பெடிஷன் காஸ்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்தால் ஆர்கியூ பண்ணுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சௌரியமான விஷயம் அது. ஏனால் யார் அதுக்கு வந்து ஜஸ்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆனந்த விஜய் தான் ஜஸ்டிஸாக இருக்கார். ஆல்ரெடி ஆனந்த விஜய் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலவர வழக்கில் ஏன் செல்வியையும் தாராளமாக விசாரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வழக்கு போடப்பட்ட பொழுது, பள்ளித்தரப்பு போடப்பட்ட பொழுது அந்த வழக்கை விசாரித்து அவர் தான். ஸோ அவரிடத்தில் இந்த செல்வியை பற்றியும் இந்த கலவரத்தை பற்றியும் இந்த மாணவி இறந்ததை வைத்து இவங்க செய்யும் நாடகத்தை பற்றியும் தெளிவாக எடுத்துரைப்பதற்கு எனக்கு இதோடைய மிகப்பெரிய சான்ஸ் கிடைக்காது. வெயிட்டிங் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவு உணர்த்தி செல்விக்கு இருக்குமே ஆனால் அந்த ரிட் பெட்டிஷனை காஸ்டிஸை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள், கொண்டு வர வைங்க. நான் ரெடியாக இருக்கிறேன் இதை வாதாடுவதற்காக. ஐம் ரெடி ஃபார் தி ஆர்குமெண்ட். இதை விட எனக்கு பெட்டர் சான்ஸ் கிடைக்காது. இல்லை நாச்சியார் சுகந்தி அவர்களுக்கே வழக்கு தொடுப்பதற்கு என் மீது தொடுக்க ஆர்வம் இருக்குமானால் தாராளமாக செய்யுங்க, கோர்ட்டில் மனு போடுங்க. இதை விட எனக்கு பெட்டர் சான்ஸ் கிடைக்காது. ஏனால் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹைகோர்ட் நீதிமன்றத்தில் செல்வி இன்னும் விசாரிக்கப்படாமல் இருப்பது ஏன்? யோசிச்சு பாருங்க நாச்சியார் சுகந்தி அவர்களே. நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்கல்ல. இந்த செல்வி கொடுத்த பெட்டிஷனில் செல்விக்கு 8 முறை சம்மன் கொடுக்கப்பட்டும் 8 முறையும் அப்பியர் ஆகாமல், நான் உள்ள சம்மனுக்கு நான் போய் அப்பியரே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு விடாப்படாக இருந்துக்கிட்டு இருக்க செல்வி ஏன் இருக்கிறா? உங்கள்கிட்ட தான் நீதி, நியாயம், நேர்மை, ஆதாரம் எல்லாமே இருக்குதுல்ல. போய் கொடுக்கலாம்ல சிபிசிஐடி ஐஓ கிட்ட. ஏன் கொடுக்காம விட்டீங்க? அந்த செல்ஃபோனை கேட்டதற்கு என்ன நாடகமானா செல்வி? ஏன் நாடகமானா? ஒருவேளை அந்த செல்ஃபோனில் ஆதாரம் இருக்கலாம்ல. இவங்க சொல்கிற மாதிரி இந்த பொண்ணை கொன்னவை இங்கே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, ஃபோனை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்காம விட்டா செல்வி? கொடுத்த பிறகு ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது அந்த செல்ஃபோனை தொடர்ச்சியாக இட் வாஸ் ஃப்ளாஷ்ட் 5 times. எதுவுமே உள்ள ரிட்ரீவ் பண்ண முடியாத அளவுக்கு இட் வாஸ் ஃப்ளாஷ்ட் மல்டிபிள் டைம்ஸ், மோர் தென் 5 times அப்படிங்கிறாங்க. இப்போ மோர் தென் 5 times அந்த செல்ஃபோனை அவசரமாக ஃப்ளாஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது எல்லாமே சார்ஜ் ஷீட்டில் தெளிவாக இருக்குது. செல்வியை வந்து டே 1லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்றீங்களே, சார்ஜ் ஷீட்டை ஃபாலோ பண்ணி படிக்கலையா நீங்கள்? படித்து பார்த்தா எல்லாமே இருக்கும் அதில்.
அப்போது இதான் அவங்களுடைய ஃபாலோ அப் எல்லாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கொஞ்சம் இங்கேயாவது இருக்கான்னு நமக்கு தெரியல மக்களே. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், நான் திரும்ப சொல்ல மாட்டேன் மக்களே. கள்ளக்குறிச்சி வழக்கு அப்படிங்கிற வழக்கிலே தான் அரசியல்வாதிகள் என்றால் ஓகே லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்கன்ற செகண்டரி பார்ட்டாக இருக்குமானால் அவர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள் நினச்சிக்கிட்டு இருந்த என்னை படு முட்டாள்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை எனக்கு நெத்தியில் போட்டு அடித்து புரிய வச்ச இந்த வழக்கு தான் மக்களே. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நான் ஆடி சொல்லியிருப்போம் நம்ம ஒரு விஷயத்தில் என்னென்னால் ரெட்பிக்ஸில் நம்ம பேட்டி கொடுத்துருப்போம். அந்த பேட்டி கூட சொல்கிற மக்களே, இது என்னுடைய வழக்கு, நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ். சில பேர் இங்கே மர்டருங்கிறீங்க, சில பேர் ரேப் அசால்ட்டு சொல்கிறீங்க, நான் இது தற்கொலை என்று சொல்கிறேன். இது தற்கொலை அப்படிங்கிறத மீறி வேறு ஏதாவது சார்ஜ் ஷீட்டில் வந்தால் ஆல் கோ பிஹைண்ட் த பார்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை மீறி ஒரு விஷயம் கூட வரல. இந்த சார்ஜ் ஷீட்டில் போடப்பட்ட வார்த்தைகள் இது தற்கொலை தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இப்போ இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன், ஐ கீப் அ ஓப்பன் சேலஞ்ச் ஹியர். இப்போ இந்த சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகும் பட்சத்தில் பள்ளி தரப்பில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட அந்த 2 டீச்சர்கள் வந்து விலக்கப்பட்டு விடுவார்கள். அந்த மற்ற 3 பேர் மேலேயும் ஒரே ஒரு செக்ஷன் தான் போடப்பட்டிருக்கும், தட் இஸ் தி ஹாஸ்டல் ஆக்ட். அந்த ஹாஸ்டல் ஆக்டுக்கு விசாரணை முடிந்து தே மைட் ஹவ் ஃபைண்ட் ஆர் ஃபைன் போடப்படுவார்கள், இல்லைனா ஏதாவது நடக்கும். ஆனால் இந்த மாணவி எப்படி இறந்தா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான தெளிவான விளக்கம் சார்ஜ் ஷீட்டுக்கு உள்ளே இருக்குது. இந்த மாணவி இறந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் செல்விஸ் டார்ச்சர். சின்ன வயசுலேருந்தே செல்வி ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறா அந்த மாணவி கிட்ட. இது அனைத்தையும் அந்த மாணவி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கா. அண்ட் மோரோவர் இது அனைத்தையும் லெட்டர் ஃபார்மேட்டில் ஆதாரமாகவும் இருக்கிறது, சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. எப்படிலாம் அடிப்பா, கொடுமைப்படுத்துவா, சித்திரவாதப்படுத்துவா. அதாவது செல்வி உட்காருனா நில்லுனா நிற்கணும், இதை சாப்பிடணும், பேசாதனா பேசக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு சைக்கோ மாதிரியே இருந்த செல்வி கிட்ட அடி வாங்கி உதவாங்கி சுத்தியால் அடிச்சிருக்க அந்த பொண்ணை, பனியார கம்பி வச்சு குத்திருக்க அந்த பொண்ணை, அந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசியிருக்கா அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச காரணத்துக்காக அந்த பொண்ணோட யூரின் டெஸ்ட்டை பண்ணி ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு த ப்ரெக்னன்சி டெஸ்ட். ஹராஸ்ட்ன்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை. இவ்வளவு கொடுமைப்படுத்தி சித்திரவாதப்படுத்தி சூடு வச்சிருக்க அந்த பொண்ணு, இவ்வளவு கொடுமைப்படுத்தி நீ உன் வாழ்க்கை, அதாவது ஒரு பழைய பாயிண்ட் இந்த பொண்ணு சொல்கிறா, என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போகணும் அப்படின்னால் நான் உனக்காக செலவு பண்ண லிஸ்ட் நான் சொல்கிறேன் எழுதி வச்சிருக்கா. இட் ஹேப்பன்ட் இன் டியூரிங் தி 11th ஸ்டாண்டர்ட். எப்படினால் ஒரு பேப்பர் எடுத்து எழுத வச்சுருக்கா. அந்த எழுதினதில் எல்கேஜிலேருந்து இப்போ எவ்வளோ செலவு பண்ணுன்னு பாட்டு 4,10,000 வந்திருக்கு. 4,10,000 நீ கொடுத்துட்டு சம்பாரித்து என்கிட்ட கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எழுதப்பட்ட அந்த ஒரு டைட்டில், அந்த ஒரு பேப்பரை இந்த பொண்ணு பத்திரமா வச்சுருந்துருக்கா. அதுக்கு மேலே அந்த பொண்ணு வந்து டைட்டில் போட்டிருக்கா, மை ஃபீஸ் மை கடன். இவ்வளவு சித்திரவதைப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அடித்து கொடுமைப்படுத்தப்பட்டு இதுக்கு மேலே போய் நான் வந்து அடி வாங்கி சாகணுமா? ஏனால் 10th அன்னைக்கு அந்த பொண்ணு பாக்கி, அதாவது அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு போடுறார். என்ன போடுறாருனால் அந்த பிரேஸ்லாம் உடஞ்சி உத்தரவு போடுறார். ஸ்கூல் படிக்கக்கூடிய பெண்கள்லாம் they should not wear any glittering objects, ஸ்டட்டு மாதிரி போட்டுக்கணும் காதில், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா. அந்த பிரேஸ்லெட் அப்படிங்கிறதை ஒரு நபர் அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்டு, நாட் அ கோல்டு, ஒரு சாதாரண ஒரு இந்த கோல்டு தான், ரோல்டு கோல்டு தான் அது. அந்த பிரேஸ்லெட்டை வந்து கழட்டி பாக்கெட்டில் வைக்கிறா, கோட் பாக்கெட்டில். அதை அப்படியே தோபிக்கு போட்டா துவைக்கிறதுக்கு. அது காணாமல் போயிடுது அந்த பிரேஸ்லெட் தோபி துவைக்கிறப்போ. அந்த பிரேஸ்லெட்டு காணும் அப்படிங்கிறத எமோஷனலாக அந்த பொண்ணு 3 நாள் எழுதிருந்திருக்கா, 3 days. இந்த விஷயம் கிருத்திகா அவர்கள்கிட்ட ஃபோன் போட்டு செல்வி கேட்குறப்போ என் பொண்ணு எப்படின்னு கேட்டப்போ பொண்ணு அழுதுகிட்டு தான் சொன்னாங்க. ஏன் அழுதான் கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட செல்வி, நீ சண்டே வீட்டுக்கு வா, யார் கொடுத்த பிரேஸ்லெட் அது, ஏன் அழுத அப்படின்னு கொடுமைப்படுத்த வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த கொடுமைப்படுத்துறது பயத்திலேயே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான்றது எல்லாமே தெளிவாக இருக்கிறது சார்ஜ் ஷீட்டில். இப்போ நான் சொல்கிற மக்களை, இந்த மாணவி இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வரப்போ கோர்ட்
இந்த மாணவி இறந்தது தற்கொலை தான், தற்கொலைக்கு தூண்டியது செல்வி தான் அப்படின்னு செல்வியை A1 அக்யூஸ்டாக இந்த கேஸில் அவர்கள் கோர்ட் சேர்ப்பார்கள், நிச்சயம் சேர்ப்பார்கள். சட்டம் தன் கடமையை நிச்சயமாக செய்தே தீரும். அப்படி சேர்க்கலன்னா என்ன பண்ணுவா தெரியுங்களா? சரி வளர்த்த அம்மா தானே அப்படின்னு நினச்சி இந்த கோர்ட்டு விட்டுட்டா, அதாவது யார் இதை பொண்ணை கொன்னாங்க, யார் என் பொண்ணை கொன்னாங்க அப்படின்னு இதையே பிடிச்சிக்கிட்டு இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து ஆட்டம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறதை கோர்ட் ஒருபோதும் அனுமதிக்காது. ஒரு சிபிசிஐடி டீமை போட்டு இவ்வளோ விசாரித்து இவ்வளோ விஷயம் டீட்டெயிலாக வந்து கலெக்ட் பண்ண வச்சுருக்கிறாங்க அப்படின்னால் இந்த மாணவி எப்படி இறந்தார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் சார்ஜ் ஷீட்டில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். இதுக்கு காரணம் செல்வி தான். செல்வி வில் பி மேட் as A1 accused by the honorable court. கள்ளக்குறிச்சியை அதை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நடக்கும். இது நடந்து இந்த வழக்கில் செல்வி A1 accused-ஆக ஆக்கப்படுவாள் and she will be remanded immediately. ஏனால் வெளியே இருந்தால் எந்த ரூபத்திலேயாவது விட்னஸஸை வந்து அவள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்றதுனால தான் அவள் ரொம்ப ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த வழக்கு எப்படி நடக்க போகுதுன்றதை மட்டும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க மக்களே. இப்படி நடந்துடக்கூடாது. ஏன்னால் ஒரு இடத்துலையுமே இந்த செல்விக்கும், அதாவது நான் ஒரு விஷயம் பார்த்தேன் மக்களே, கள்ளக்குறிச்சி வழக்கில் மட்டும்தான் ஒட்டுமொத்த ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கேஸை எதிர்த்து இந்த கேஸுக்கு தப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. பட் அதுக்கு வந்து மிகப்பெரிய தடையாக இருக்க யாரும் பார்த்து நம்ம தான் தடையாக இருக்கிறோம். நம்மளை பேச விடாமல் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, எல்லாமே ஃபெயிலியர் முடிஞ்சு போயிடுது. ஆப்ரேஷன் ஃபெயிலியர். ஏனால் மக்களே, நாம் எந்த அமைப்பையும் சார்ந்தவங்க கிடையாது, எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது. we are independent and this is my passion and doing my passion as a passionate thing. நான் இப்போ சொல்கிறேன் மக்களே, இப்போ சொல்கிறேன் ஏஜ் நாஜத்துக்குந்தவர்களே, இந்த கலவர வழக்கு மட்டுமில்லை, இந்த மாணவி வழக்கும், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிற அந்த வழக்கும், ஜஸ்டிஸ் ஃபார் சக்தி ஸ்கூல் அப்படிங்கிற வழக்கும், 2 வழக்கிலையும் செல்வி, திராவிடமணி, விசிக்கு ஆட்கள் இன்க்ளூடிங் திருமாவளவன் தப்பு பண்ணியிருக்கும் பட்சத்தில் அவன் திருமாவளவனையும் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். இவங்க எல்லாருக்கும் தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் வரை இந்த கேடிவியின் டீம் பேசிக்கிட்டே தான் கொஞ்சம் கலந்து வழக்கை பற்றி. யார் நினச்சாலும், யார் என்ன நினச்சாலும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இது பேசும். இவர்கள் அனைவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு கோர்ட் கன்விக்ஷன் கொடுக்கும் வரையில், அந்த கொடுத்ததை வரைக்குமே ஃபஸ்ட் நியூஸ் நம்ம தான் போடுவோம். இதை விடமாட்டோம் மக்களே. திருப்பியும் சொல்கிற மக்களே, இது நம்ம கேஸ், நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ். இந்த கேஸ் ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நாம் விடப்போவதும் இல்லை. நாச்சியார் சுகந்தி மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பண்ணவும் முடிய போகிறது கிடையாது. இப்போது முடிவு பண்ண வேண்டும் அதிமுக EPS அவர்களே, நாச்சியார் சுகந்தி அவர்கள் உங்களுடைய கட்சிக்கு வெள்ளாடா கருப்பாடா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வெள்ளாடா இருந்ததுனால் ஒழுங்காக இருக்கணும், கருப்பாடாக இருந்ததுனால் விதி வலி அது. அதிமுக என்ன ஆக போகுதுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன நினைக்கின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். படம் வருமே, எப்போதும் துணை வருமே. TNC Chits, நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டு நாடி சட்டுன்னு பணம் வரும்.